நிறைய முஸ்லீம்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. வெளியில் சொல்லனா கூட அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் என்னென்னா, காஃபிர்கள் இந்த அளவுக்கு ஒரு வளமாக இருக்காங்களே, முஸ்லீம்கள் அந்த அளவுக்கு வளமாக இல்லையே, காஃபிர்களுடைய நாடுகள்லாம் அதிகமான ஜிடிபி இருக்கே, முஸ்லீம்களுடைய நாட்டில் அந்தளவுக்கு ஜிடிபி இல்லையே, அந்தளவுக்கு டெக்னாலஜி இல்லையே. புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே, இந்த உலகத்தை காஃபிர்களுக்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்துக்கிறான், மறுமையை நமக்கு தேர்ந்தெடுத்துருக்கிறான் இல்லைங்களா? ஸோ அவங்களுடைய நல்ல காஃபிர்களும் நல்ல அமல்கள், நல்ல விஷயங்கள் செய்கிறாங்க, அவங்க வாழ்க்கையில் நல்ல செயல்கள் செய்கிறாங்க. அதுக்கான கூலியால் இந்த உலகத்துலேயே அவங்களுக்கு கொடுத்துருக்கான். நிறைய பொருளாதாரம், நிறையா வளங்கள், அவர்களுக்கு நல்ல ஒரு பெட்டரான லைஃப் எல்லாமே. ஆனால் முஸ்லீம்கள் சிலர் கஷ்டப்பட செய்கிறாங்க தான். காரணம், அவங்களுக்கு அல்லாஹ் மறுமையை தயாரித்து வைத்துள்ளான் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பதில் இல்லை இதுக்காக. அதாவது நம்ம எதுலையுமே இன்வால்வ் ஆகக்கூடாது, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி இன்வால்வ் ஆகணும். ஆனால் இதை வைத்து எடை போடக்கூடாது ஹக்கா பாத்திலா என்பது.